ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் சீஸ் பால்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பால் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா அந்த கட்டியை நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு கேரட் எடுத்து நல்லா பொடி அந்த மாதிரி துருவி விட்டுறணும். அரை கேப்சிகம் அதையும் எடுத்து நல்லா பொடியாக எவ்வளோ சின்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிடுங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போ இது நல்லா எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைப்பட போகிறது ஒரு 4-5 பிரெட் பீஸ் தேவைப்படும். அப்புறம் சீஸு, ஒரு பச்சை மிளகா. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சீஸ். இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம குட்டி ஸ்லீஸாக இருக்கா தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு என்ன பெருசாக வாங்கி அதையும் நல்லா துருவி விட்டுக்கோங்க. மொசரல்லா இதில் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம மறுபடியும் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் அதுக்கு தனியாக வேணும். கொஞ்சமாக மல்லித்தலையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை நல்லா அடியில் கொடுத்து நல்லா ஒரு பெரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அது கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்ரையான மிக்ஸி பாட்டில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் பைண்டிங் நல்லா கிடைக்கும், உடையாமல் வரணும் இல்லையா, அதனால். இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் இதில் போட்டிருக்கோமா. அடுத்து ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை மறுபடியும் இதே மாதிரி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்க, சின்ன இந்த மாதிரி மசியாமல் இருக்கிற கிழங்க ஃபுல்லாக மசித்து இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ப்ரெட்டு போட்டு அதை நல்லா ஸ்லைஸ் இது பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இது நம்மளுக்கு டிப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட், அதையும் போட்டு நல்லா தண்ணியாக, கொஞ்சம் கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சீஸ் வேணும், அதனால் இந்த சீஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கையளவுக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்லைஸ் மொசரல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ இதை பாலாக போட்டுருங்க. இப்போ இதில் நான் தண்ணியில் முக்குனதை அந்த பேஸ்ட்டில் முக்குனதை காட்டில் அடுத்ததில் காட்டுறேருங்க. எவ்வளோ ஹோல்ட் ஆகுது பாருங்கள். அது எல்லாம் அந்த பைண்டிங்க்கு என்ன காரணம்னா அந்த பிரெட் கிராம்ஸ் போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் மறுபடியும் சீஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணியாச்சு. மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பிரெட் கிராம்ஸில் ஒரு பரட்டி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹையில் பாயில் ஆகிருக்கணும். சிம்மரில் இருக்கிறப்பே பாயில் எண்ணெய் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த பிரெட் கிராம்ஸ் ஃபுல்லாகவே உதிர்ந்துடும், எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோ ஹையில் வைக்க முடியுமோ நல்லா ஹையில் வச்சு சிம்மரில் வச்சுக்கோங்க. போடுறப்ப ஹையில் இருக்கணும், வேக ஆரம்பிக்கிறப்ப சிம்மரில் இருக்கணும். எதுக்காகனா உள்ளுக்குள்ளே சீஸ் வச்சுருக்கோம், இந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த சீஸை மெல்ட் பண்ணணும். அதனால் சிம்மர்லேயே வச்சு இதை பொரிங்க. இப்போது இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது, ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி பசை இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது சிம்மர்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா அவ்வளோ சீஸியாக, அப்படி க்ரீமியாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுங்க. அடிஷ்னலாக இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். சாதா பொட்டேட்டோக்கு பதிலாக நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கூட சேர்த்து பண்ணி கொடுக்கலாம். இதே போல் அடுத்தது அவங்கள வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.